ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து இன்றைக்கி மீன் தான் சாப்பிட போகிறேன். மீன் பிரியர்களுக்குலாம் அது ரொம்ப பிடிக்கும். இது வந்து வாழை இலை மீன் பொளிச்சல்ன்ட்டு சொல்லுவாங்க. அதுதான் செய்ய போகிறேன். வாழை இலையில் மீன் பொளிச்சல் தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு பெரிய மீன் எடுத்து வச்சுக்கோங்க. எந்த மீனாலும் சரி. நான் இன்றைக்கி அயிலை மீன் வாங்கியிருக்கேன். வவ்வால், பாறை எதனாலும் வாங்கினா அது ரொம்ப பெருசாக இருக்கும். நம்மளால ஒரு ஆள் சாப்பிட முடியாது. அதனால தான் நான் சின்ன மீனாக எனக்கு வாங்கிட்டு வாங்கினேன். அயிலை மீன் அழகாக வெட்டி நல்லா கழுவி இருப்பாங்க. இந்த குடம் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை போட்டு ஊற வச்சிடும். இதோடைய தண்ணி கொஞ்சம் இருக்குது. இதை வடிச்சிட்டு மட்டும் வந்துடுறேன். அதுக்கு தேவையான உப்பு போட்டுருவோம். ஃபஸ்ட்டு இந்த மீனுக்கு தேவையான உப்பு நீங்கள் தனியாக போட்டு கலக்கலாம். சரி, நான் எனக்கு மசாலா இதிலே போட்டு பழக்கம், அதனால் நான் போட்டுருவேன். மிளகாத்தூள் சும்மா இதுக்கு தக்க சின்ன ஸ்பூன் தான் எல்லாம் போடுறோம். ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் கிருமி நாசி பார்த்தீங்களா, அது ஒரு 1/4 ஸ்பூன். மிளகு சீரகத்தூள் எப்போவுமே அரைச்சி வச்சுருப்பேன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதை பாருங்கள், ஃபுல்லாக அரைச்சி வச்சுட்டா இவ்வளோ காலி பண்ணிட்டேன். நல்லா எல்லாத்துலேயுமே சேர்ப்பேன் மிளகு ரொம்ப. அதில் ஸ்பூன் போட்டு வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/4 ஸ்பூன். இந்த இவ்வளோ தான் போதும். மிளகு சீரகம் 2 இருக்கும். அடுத்தது முக்கியமானது இன்னொன்று, நம்ம எப்போவும் தயிர் சேர்க்க மாட்டோம். இந்த மீன் பொரிச்சலுக்கு தயிர் சேர்த்தா நல்லாயிருக்கும். கெட்டி தயிர் நல்லா 1 ஸ்பூன் எடுத்து இதில் ஊற்றிடுங்க பொரிக்கிறதுக்கு. இதெல்லாம் நல்லா பரட்டி வச்சுருவோம். பரட்டி ஒரு 1/2 ஹவர் ஊற வச்சுருவோம். உங்களுக்கு ஊற வச்சுட்டு லைட்டாக பொரிச்சு எடுக்கணும். அது ஒன்று ஒன்றா காட்டுறேன். இப்போ நம்ம பிசைஞ்சு மட்டும் வச்சுருவோம். இப்போ மசாலாவையும் நல்லா கையிலே பண்ணிடுங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் இப்படி நல்லா எல்லாம் தனியாக மசாலாவை மட்டும் செய்வாங்க. செய்வேன் நான். இதெல்லாம் இல்லை, இப்படியே செஞ்சாலே சூப்பராக அது மசாலா வந்துடும். உங்களுக்கு எல்லா இடமும் இப்படி பரட்டிடுங்க. உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா இப்படி பரட்டி ஒரு 1/2 ஹவர் ஊற வச்சுருங்க. நல்லா மசாலா இதிலே ஊறிடும். உங்களுக்கு ரொம்ப மசாலா வேணாம். நம்ம அந்த பொரிச்சுக்கு தேவையான மசாலாலாம் வறுப்போம். நம்ம மீன் பொரிக்கிற அளவுக்கு இது போதும். உங்களுக்கு இந்த இதுக்குள்ளெல்லாம் நல்லா பரட்டி எப்படி நல்லா க்ளீன் பண்ணணுமோ பண்ணிவிடுங்க. இந்த பாருங்க, மீன் மசாலாவெல்லாம் சூப்பராகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். இது ஒரு 1/2 ஹவர் அப்படியே நல்லா ஊறட்டும். உங்களுக்கு உப்பு கிப்பு எல்லாம் போட்டாச்சு. இதில் இன்னும் ஒரு 1/2 ஹவர் சூப்பராகிடும் இது பொரிக்க நமக்கு. இனிமேல் அப்படியே அடுத்ததை பார்ப்போம். மீன் 1/2 ஹவர் நல்லா உரித்து இனிமேல் நம்ம பொரிக்க போகிறோம். அதுக்குள்ளே நம்ம அந்த மீனுக்கு திருப்பி நம்ம பொரிச்சிட்டு அந்த மசாலா செய்வோம்ல, மீன் பொரிச்சதுக்கு அந்த மசாலாவையும் பார்த்துருவோம். அதுக்கு தேவையான மசாலாவையும் பார்த்துருவோம். மசாலாவுக்கு வந்து என்னென்னா சின்ன வெங்காயம் தான் ஃபுல்லாக போடணும். அதை வதக்கிறதுக்கு, உங்களுக்கு வெங்காயம் வதக்கிறதுக்கு நல்லா வெங்காயம் இவ்வளோ சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன். ஒரு 30 பல் இருக்கும். நல்லா சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் நல்லா கீறி வச்சுருக்கேன் காரத்துக்கு. குடமிளகா சும்மா நமக்கு அந்த அழகும் ஸ்ட்ரென்த்து இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன் காரம் இல்லாமல். அப்புறம் ஒரு 3 பல் பூண்டு நல்லா பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இதுக்கு வதக்கிறதுக்கு தக்காளி ஒரு அரை. இது பெரிய தக்காளியாக இருக்கனால நான் ஒரு 1/4 பாகம் தான் எடுத்துருக்கேன். ஒரு அரை தக்காளி புளிப்புக்கு. தேங்காய் நம்ம வதக்கிட்டு தண்ணி ஊற்றுவோம்ல, கொஞ்ச நேரம் வதக்கிறதுக்கு மசாலாலாம் வதக்கிட்டு அதுக்கு பதில் தேங்காய் பால் ஊற்றணும். அதுக்கு ஒரு சின்ன கப்பு தேங்காய் பால் எடுத்துருக்கேன். இதே அளவு ஒரு 1/4 கப்பு தேங்காய் பால் எடுத்து வச்சுருவோம் நல்லா திக்காக. அப்புறம் சும்மா அந்த மீனில் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை பறிச்சிட்டு வந்து வச்சுருக்கேன். அதை மேலே வைக்கிறதுக்கு கொத்தமல்லி. அப்புறம் மிளகாத்தூள், மிளகாத்தூள் கொஞ்சம் போடணும், தனியாத்தூள் போடணும், உப்பு, மஞ்சத்தூள். இதெல்லாம் நம்ம சுவைக்கு ஏற்ப அது அந்த டைம் போடலாம். இப்போ இது வரைக்கும் அப்படியே அரிஞ்சிட்டு வந்துடுறோம். வெங்காயத்தை அரிஞ்சிட்டு வந்து நம்ம மீனையும் பொரித்து அடுத்தடுத்து அப்படியே பார்ப்போம். உங்களுக்கு பிடிச்சதா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் என்னுடைய சேனலில். நம்ம மீன் பொரிச்சலுக்கு தேவையானது எல்லாம் அரிஞ்சாச்சு. சின்ன வெங்காயம் அரிஞ்சாச்சு, தக்காளி அரிஞ்சாச்சு, எல்லாம் அரிஞ்சாச்சு. இந்த மீன் பொரிச்சலுக்கு வந்து மெயின் தேங்காய் எண்ணெய் தான். அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெயிலே செய்யுங்க எல்லோரும். நானும் தேங்காய் எண்ணெய் தான் இன்றைக்கி பொரிக்க போகிறேன். தேங்காய் எண்ணெய் தான் இதை செய்ய போகிறேன். இனிமேல் மீனை வந்து நம்ம பொரிக்க போகிறோம். இனிமேல் அடுத்தது பொரிச்சிட்டு இதையே நம்ம வதக்க ஆரம்பிச்சிடுவோம். மீன் பொரிக்கிறதுக்கு எண்ணெயும் ஊற்றிட்டேன் உங்களுக்கு. ஏன்னா நம்ம ஒரு மீன் தான் பொரிக்க போகிறோம். மீனே அப்படியே வச்சுருவோம். பொறுமையாக வேகட்டும். வெந்தோடனே அடுத்த சைடு மாற்றி போடணும். எண்ணெய் இது போதும் உங்களுக்கு. இந்த மீதி இந்த மசாலா இருந்தால் கூட இதில் இப்படி எடுத்து வச்சுக்கணும். நல்லா ஊறிடும். இல்லை உங்களுக்கு 1/2 ஹவர் ஊறினதுக்கு ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன். தெரிச்சுவான். நம்ம சும்மா அப்படியே திருப்பி விட்டுருவேன் வேகத்துக்கு. நல்லா வேகத்தை கொஞ்சம் மாற்றி போட்டுருவோமா. கொஞ்சம் அப்படியே இரும்பு கடாயை பார்த்தீங்கன்னா லைட்டாக அடிக்கிட்ட பயப்படாதீங்கன்னா ஆகாது. அப்பா மாற்றி போட்டு அது பாட்டுக்கு வேகட்டும். இது சும்மா நமக்கு அரை வேக்காடு தான் வேகணும். அதனால பிரச்சனை கிடையாது உங்களுக்கு.
இப்போயே நல்லா ஆயிடுச்சு. இன்னும் இந்த அரை வந்தோடனே அப்படியே ஆஃப் பண்ணிட வேண்டியது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த சட்டியோடய வச்சிடும். அந்த சூட்டுலேயே அது மீதியாக இருக்கட்டும். இப்போயே கமக்குது, தேங்காய் எண்ணெய் வாசனை தூக்குது. அடுத்த சைடே மாற்றிட்டு அப்படியே ஆஃப் பண்ணிவிடும். அவ்வளோதான், சூப்பராக ஆகிடுச்சு பாருங்கள். மீன் என்ன அழகாக ஆகிடுச்சு பாருங்கள். இது என்னமோ அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுட்டா இதிலே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கடாயை வச்சு நம்ம வதக்கிறதுலாம் வதக்கிடுவோம். வெங்காயம் எல்லாத்தையும். கடுகு பொரியுது. இனிமேல் வெங்காயம் போட்டுருவோம். ஃபுல்லாக சின்ன வெங்காயம் தான் உங்களுக்கு. வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி 3மே போட்டு வதக்கணும். உப்பு போட்டு மூடி வச்சுக்குவோம் லைட்டாக. உப்புக்கு சீக்கிரம் வதங்கி போட்டுரும் உப்பு போட்டால். உப்பு சுவைக்கு ஏற்ப. மூடி போட்டு அப்பப்போ நடுவில் கொஞ்சம் கிண்டி விட்டுப்போம். அது வெங்காயம் பாட்டுக்கு வதங்கட்டும். அதுக்குள்ளே தேங்காய் அரைச்சிட்டேன். அந்த 1 கப்பு தேங்காய் அரைச்சிட்டேன். 1 கப்பு பால் தான் எடுக்க போகிறேன். நம்ம தண்ணிக்கு பதில் தேங்காய் பால், வேறு ஒன்றும் இல்லை. பால் எடுத்துருவோம். இதை இப்படி ஒரு ஜல்லடை வச்சு இதை இப்படி எடுத்திங்கன்னா வடிஞ்சிடும். அவ்வளோதான் தேங்காய் பால். இந்த 1 கப்புக்கு ஒரு கப்பு தேங்காய் பாலும் எடுத்துட்டோம். இப்போ பார்ப்போம். இந்த பாதி வதங்கிடுச்சு நல்லா. கொஞ்சம் இந்த பூண்டும் குடமிளகாயும் போட்டுருவோம். போட்டு தேவையான மசாலாவும் நம்ம போட்டுருவோம். கொஞ்சம் இஞ்சி பூண்டையும் போட்டுருணும் இதில். ஏன்னா வதங்கு பட்டுச்சு பாதி உங்களுக்கு. இஞ்சி பூண்டும் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு தக்க தான், சும்மா கொஞ்சமாக இது இருக்கா. ஏன்னா நம்ம வீட்டில் போட்டிருக்கோம், போதும். அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், அது ஒரு சிட்டிகை. இதெல்லாம் போட்டு கிளறி கொஞ்சம் நல்லா மூடி வச்சுருவோம். நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் நேரத்துக்கு. அந்த பச்சை வாடை போகணும். இஞ்சி பூண்டுடைய பச்சை வாடை நல்லா க்ளீனாக போயிடணும். இப்போ பார்க்கலாம். கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் ஸ்லோலியாக இருந்திருக்கு. இப்போ சூப்பராக கலர் வந்துருச்சு பாருங்கள் உங்களுக்கு. இதில் கொஞ்சம் வேலைகள் ஜாஸ்தி, செம்ம டேஸ்ட்டு. இந்த மீன் கடையிலே நம்ம மினிமம் வாங்கினா 450 அப்படி சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் ஹெல்த்தியாக செஞ்சு எத்தனை மீனாலும் செஞ்சிடலாம். இப்போ நீங்கள் அது தக்க மசாலா தான், இதுவே ஜாஸ்தி தான் எனக்கு மசாலா. இப்போ இந்த தேங்காய் பாலையும் ஊற்றி நல்லா கொஞ்சம் அப்படியே சுண்டை வச்சுருவோம். இது இன்னும் மீதிக்கு அழகாக வதங்கிடும். தண்ணிக்கு பதில் தான் நம்ம தேங்காய் பால், வேறு ஒன்றும் இல்லை. அப்படியே கிண்டி மூடி வச்சுருவோம். இன்னும் கொஞ்சம் நேரம் சுண்டட்டும் அப்படியே. அது வதங்கட்டும். அதுக்குள்ளே ஒரு வாழை இலை கட் பண்ணி வச்சுக்கிங்க. நல்லா அழகாக துளுர் வாழை இலையாக கட் பண்ணி வச்சுக்கிங்க. அப்புறம் அதுக்கு ஒரு துண்டு இலையும் வேணும். எல்லாம் கழுவி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த துண்டு இலையும் ஒன்று வேணும். நம்ம நீங்கள் ஒன்று தீயில் லைட்டாக வாட்டுக்குங்க இது மடக்கிறதுக்கு. இல்லைன்னா காலையிலே கட் பண்ணி வச்சுங்க. நமக்கு 11 மணிக்கு செய்யும்போது இது கரெக்டாக இருக்கும். இனிமேல் நம்ம வெங்காயம் வதக்கிறத போய் பார்ப்போம். இப்போ வெங்காயம் வதக்கிறத பார்ப்போம். சூப்பராக ஆகிடுச்சு. எல்லாம் அழகாக எண்ணெயும் பிரிஞ்சு வருது. பார்க்க எவ்வளோ அழகாக ஆகிடுச்சு பாருங்கள். இனிமேல் நம்ம கொத்தமல்லி மேலே தூவிட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஃபுல்லாக எவ்வளோ வேணுமோ தூவிக்கிங்க. அவ்வளோ ஸ்ட்ரென்த்து கொத்தமல்லி. இனிமேல் அப்புறம் அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். இந்த இலையை வச்சுப்போம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் மசாலா வச்சுக்குவோம். நமக்கு அந்த மீனுக்கு தக்க சூடாக தான் இருக்குது. அது ஆறிடும் அப்படியே. உங்களுக்கு இலையில வைக்கும்போது இந்த இலையுடைய ஸ்ட்ரென்த்து நமக்கு சூப்பராக கிடைக்கும். நல்லா பரட்டி வச்சுருவோம். அதுக்கப்புறம் மீனை எடுத்துகிட்டு வந்துடுவோம். மீனை எடுத்து வந்து இது மேலே வைப்போம். இப்போ மீனை எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்படியே இதில் வச்சுருவோம். நமக்கு எப்படி வேணுமோ அப்படி இப்படி நடுவில் வச்சுட்டு இப்போ மீதி இந்த மசாலா எல்லாம் மீன் மேலே வச்சுருவோம். நல்லா மசாலா சூப்பராக பிடிக்கும் பாருங்கள் உங்களுக்கு. எவ்வளோ மசாலா இருந்தாலும் அப்படியே எல்லாம் கரெக்டாக இருக்கும். இருக்குது இப்போ இது ஒரு மீன் சாப்பிட்டால வயிறு ஃபுல்லாகிடும் இந்த மசாலாவோடு. உங்களுக்கு எல்லாத்துலையும் நல்லா கவர் பண்ணிவிடுங்க. மீனே தெரியாது, அந்த மசாலா தான் இருக்கணும் உங்களுக்கு. நம்ம செஞ்ச சின்ன வெங்காயமும் கரெக்டாக காலி பாருங்கள். எவ்வளோ க்ளீனாக காலி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். இன்னும் எப்படி மடிக்கணும்னு காட்டுறேங்க. மீனே தெரில பாருங்கள். சுத்தமாக மீன் தெரில பாருங்கள். இப்போ இந்த மீனுக்கு மேலே இப்படி ஒரு இலை வச்சுருவோம். மூடிடுவோம். இலையை வச்சு மூடிட்டு இந்த இப்படியே மடிப்போம் மீனை. நல்லா மடிச்சிடுவோம். இப்போ திருப்பியும் இப்படியே மடிச்சுட்டு
தீயில பார்த்தீங்கன்னா நல்லா மடிப்பட்டோம். மடிச்சாச்சா ஒன்று அந்த நம்ம நார்லேயே கட்டணும், வாழை நார்லேயே கட்டலாம், அப்படி இல்லைன்னா கயிறில் கட்டிக்கலாம். நீங்கள் நான் அந்த பச்சை கலர் கையிலே கட்டிட போகிறேன், ஏன்னா நாரோடு இது ஈஸியாக இருக்கும் எனக்கு பார்க்க. அதனால் கட்டிட்டு அப்படியே கட்டிடுவோம். இருங்க, இப்போ அடுத்தது இப்படி ஒரு கயிறு வச்சு மேலே அது பிரியாத அளவு, ஏன்னா இப்போ வாழை இலையில தான் அது வேக போகுது இனிமேல் சட்டியில். அவ்வளோதான், கட்டி வச்சேன். இனிமேல் இதை அப்படியே வச்சுருவோம். இனிமேல் திருப்பி ஒரு கடாய் வைப்போம். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம இந்த வாழை இலையை மடித்தோம் பார்த்திங்களா, அதை ஃபஸ்ட்டு இப்படி வச்சுருவோம் உள்ளே. நல்லா இப்படி நல்லா அமுக்கி வச்சு அப்படியே மூடிடுவோம். இந்த சூட்டிலே வேகணும். ஒரு 5 நிமிஷம் கழித்து அடுத்தது மாற்றி போடுவோம். அவ்வளோதான், சூட்டிலே வேகம். ஸ்லோவில் வச்சுருவோம். இதங்க ஃபுல்லாக ஆவி வந்துருச்சு பாருங்க. அது அப்போ அப்படியே உள்ளே வேகம். வேந்தோடனே திருப்பி இன்னொரு வாட்டி போய் அப்படியே மாற்றி வச்சு அப்படியே 2 வாட்டி வேக வச்சுட்டேன். இன்னும் உள்ள அந்த மசாலாலாம் சூப்பராக அதில் மீனில் சாந்து செம்ம டேஸ்ட்டாக அப்படியே பிக்கும் போதே மசாலாவும் அந்த கிரேவியும் சொல்லும் போதே அப்பா அருமை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ பிகினர்ஸ் பிள்ளைங்க விடவே விடாதீங்கம்மா, இதெல்லாம் பார்த்து செஞ்சுருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சிம்பா நியூ ஜெட் சேனலுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எடுத்துருவோம். மெதுவாக தான் எடுத்து மாற்றலாம், ஏன்னா ஆவியில் சூடாக இருக்கும். நமக்கு கை பற்றக்கூடாது, மெதுவாக எடுக்கும். ரொம்ப சுடுது. அவ்வளோதான், அப்படியே மாற்றி போட்டுருவோம். கலர் அப்படியே வேகுது பாருங்கள். கலர் அப்படியே மாறிச்சு. வாசனை இலை வாசனை அப்படி தூக்குது. அவ்வளோதான், மூடிடுவோம். வேகட்டும். எல்லாம் சூப்பராக முடிஞ்சிருச்சு. ஆவி அப்படியே வருது. ஃபுல்லாக இலையும் நல்லா சுருங்கிடுச்சு. இனிமேல் நம்ம எடுத்து பிரித்து டேஸ்ட் பார்ப்போம். இந்த வாழையில் மீன் பொரிச்சதை டேஸ்ட் பார்ப்போமா? எடுத்து வச்சுட்டேன். ரொம்ப சுடுது. அந்த வாழை இலை வாசனையும் தேங்காய் வாசனையும் அப்படியே தூக்குதுங்க. என்ன ஒரு வாசனை பா, சரி வாசனைங்க. இங்கே பாருங்க, என்ன ஒரு சூப்பராக இருப்பாங்க. எண்ணெய் எங்கனையும் மசாலாவும் பார்க்கவே ஒரு அழகுங்க. உண்மையாகவே நம்ம கடைக்கே போக தேவை, இங்கேயே சாப்பிட்டுடலாம். நம்ம வீட்டில் விதவிதமாக செஞ்சு சாப்பிட்லாம் இயற்கையாக. இன்னும் டேஸ்ட்டு பார்ப்போமா எப்படி இருக்குன்னு? டேஸ்ட்டு பார்த்துருவோம். மீன் பாருங்கள் எப்படி பெய்யுது பாருங்கள். பார்க்கே எப்படி இருக்குது பாருங்கள். செம சூப்பராக ஆவி பறக்குது. இன்னும் டேஸ்டியாக அதை பார்த்துருவோம். மீனை அப்படியே உடையுது புட்டு மாதிரி. கொதிக்குது. செம டேஸ்ட்டுங்க, சொல்ல முடியாத டேஸ்ட்டு. இங்கே பாருங்க, அப்படியே உள்ளே எப்படி அந்த நம்ம தயிர் ஊற்றுறதுக்கு அதுக்கும் தேங்காய் பாலுக்கு அதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. சொல்லவே முடியலங்க டேஸ்ட்டு. எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.